எடப்பாடி சொன்ன வார்த்தை, எங்க அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்கு, அரசாங்க பணத்துல உங்க அப்பனுக்கு நீ பேனா வைக்கிற, எழுதாத பேனா வைக்கிற, உங்க அப்பனுக்கு நீ 500 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டுவேங்கிற, ஊரெல்லாம் உங்க ஆயி அப்ப சிலையை திறந்து வைப்பேங்கிற, இப்படிலாம் நீ அரசாங்க பணத்தை உன் ஆயி அப்பன் பேர்ல நீ வீணடிக்கும் போது நீ ஏன் அதை அரசாங்க பணத்துல மக்களை படிக்க வைக்க கூடாதா அப்படின்னு அவர் கேட்டதை இவங்க உடனே எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க பாருங்க. காதுல வேதம் கேட்டா அந்த காதுல ஈயத்தை காத்தி ஊத்தணும்னு இந்த சொன்ன பயலுக்கு அதே மாதிரிதான் இப்ப வைகோ என்ன ஆயிட்டாரு. என்ன காரணத்தை சொல்லி திமுக இருந்து வெளில வந்தாரு? வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன், மகனுக்கு மகுடம் சுட்டுவதற்காக கருணாநிதி வந்து விட்டார் அப்படின்னு ஆத்தனவாயை அரைச்சு கருத்துன்னு நமக்கே பாருங்க. இப்படிலாம் பேசிட்டு கடைசியில இவர் மகனுக்கு மகுடம் சுட்டுறாரு. தியாகத்திற்கு மதிப்பில்லையா? உனக்காக 6 பேர் தீ குளிச்சு செத்தான், என்ன பண்ண? பணத்து மேல அரசியல் பண்ண. ஆரம்ப பணத்தின் மீதும் இலங்கையில இருக்க இலங்கை பொண்ணு சரி, அந்த இலங்கை போனதுக்கு மானங்கட்டு போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சான். அதுல திமுக கூட்டணி வச்சது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விடுதலை சிறுத்தையும் மதிமுகவும் போய் கூட்டணி வச்சா பாருங்க காங்கிரஸ் கட்சியோட. அதை விட ஒரு மானக்கேடு உலகத்துல எதுவுமே கிடையாது. கை குலுக்கி எல்லாம் அவ்வளவு தூரம் இல்லாத பேச்சா பேசினாங்க. கொலைகாரி சோனியா, ரத்த கரைபடிந்த சோனியா, ராட்சசி சோனியா அப்படிலாம் பேசின வைகோ கட்சியில அதே அந்த அம்மாட்டிய போய் சரண்டரான. அதனால இவர் இதற்காக கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ச்சியாக பழனி பாபாவுடைய பயங்கரவாத அந்த பேச்சுக்கெல்லாம் அதை தாண்டி நீங்கெல்லாம் பழைய மாதிரி இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப சீமானா அவங்க கூப்பிட்டுருக்காங்க போனவங்க. நான் என்ன சொல்றேன், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த குடும்பங்கள்லாம் போய் சீமானை பார்த்து வம்படியா நாம என்ன பண்ணோம், நாங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கோங்க, எங்க குடும்பத்துக்கு நியாயம் வேணும், அந்த நியாயத்தை நீங்க பேச வாங்க. அப்பாவுக்காக தானே பேசிருக்க அந்த பிரஸ் மீட்லயும் அப்பா பாஷாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தான். அவருக்கு எத்தனை அப்பா எனக்கு புரியல. அம்மாவனா யார வேணாலும் அம்மானு கூப்பிட முடியும், பாக்குறவனெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டா தெரியல, நமக்கு அது பழக்கம் இல்லையா, தெரியல. நான் அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு ஒரு புஸ்தகத்தை 17 வருஷம் முன்னாடி தொகுத்து வீரத்துறவி ராமகோபாலன் வெளியிட்டாரு. அதுல நான் சொல்றது அத்தனையும் இருக்கு. 17 வருஷம் முன்னாடி இருந்தது, 17 வருஷமாவும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இது தொடரும்னு நினைக்கிறேன். இப்போ புதிதாக வந்த போப்பே ஃபர்ஸ்ட் அஜெண்டா இருக்கு, இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம், சிறு குழந்தைகள் மீது கை வைப்பதை எப்பொழுது நிறுத்த போகிறோங்கிறது மாதிரி தான் அவர் பேசி முதல் பாவ மன்னிப்பே அங்க இருந்தா வருவார் பாருங்க. இதுல செயல்படக்கூடியவர்கள் என்ன காரணத்துக்காக பாலஸ்தீனத்தை ஒப்பிடுறீங்க? நீங்க ஏன் ஒரு ஒப்பீட்டு அளவில் கூட எத்தியோப்பியாவையோ சூடானையோ ஒப்பிடாம பாலஸ்தீனத்தை போய் ஏன் நேரா போய் அங்க நொட்டுறீங்க அப்படிங்கிறதா நமக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அது பார்க்குறவங்களுக்கு புரியாது, ஆனா நமக்கு புரியுது. இதை முன்னிறுத்தி ஃபண்டமெண்டலிசத்தை இவங்க இது பண்றாங்க. இதுல ஒரு ஆய்வில் என்ன சொல்றாங்க, இதை போன்ற செயல்பாட்டாளர்கள் ஐரோப்பாவில் பேசும்போது கிறிஸ்துவ மதத்தை தாக்கியும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒரு பாகிஸ்தானோட சண்டையை போட்டு நாட்டில் மக்களை தேசபக்தியை வளர்த்து இது பண்றாரு. தீவிரவாதியை அடிச்சா மக்களுக்கு தேசபக்தி வரும்னு உனக்கு தெரியுது இல்லை? அப்போ அவனுக்கெல்லாம் அவன் பங்காளியாக தானே இருக்கான். சீனாக்காரன் ராகுலுக்கு பங்காளி. இந்த கம்யூனிஸ்டுக்கும் லாலுக்கும் காங்கிரஸுக்கும் பாகிஸ்தான் ரொம்ப சர்வசாதாரணமாக தே கேன் நெகோஷியேட் வித் ஹிம். எனக்கு தெரிஞ்சு தாவூத் இப்ராஹிமோட சம்பந்தி தாவூத் மியாந்தாத் இருக்காரு, அப்புறம் இன்னும் பிற தலைவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வங்கதேசத்தில் ஓட நம்ம ஆளுங்களை அடித்து விரட்டினாரு நோபல் பிரைஸ் வின்னர், அவரும் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அவங்கள்ட்டெல்லாம் பேசி, எப்பா உங்கள் ஊரில் எல்லா ஜனங்களெல்லாம் சமமாக நடத்துங்க, அப்போ தான் எங்கள் ஊரில் நாங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் தேவையில்லாமல் இந்துக்களை இங்கே அடிக்கிறீங்க, அதை பார்த்துட்டு நாளைக்கு இந்தியாலையும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பாஜகவின் டப்பிங் வாய்ஸாக பேசிக் கொண்டிருந்த பழனிசாமி இப்போது ஒரிஜினல் வாய்ஸாக பேசத் தொடங்கிவிட்டார். ஸ்டாலின் கிண்டல். காலி சேர்களை படம் பிடித்த பத்திரிகையாளர்களின் கேமராவை பிடுங்கி அடித்து விரட்ட உத்தரவிட்ட வைகோ. மன்னிப்பு கேட்க அழுத்தம்.
போராட்ட குணத்தை விட்டுவிட்டீர்கள். பயங்கரவாதிகளை தூண்டிவிடும் சீமான். LGBTQ வானவில் ஊர்வலத்தில் பாலஸ்தீன ஆதரவு பேனர்கள். என்ன நடக்கிறது தமிழகத்தில்? அலட்சியம் காட்டுகிறதா காவல்துறை? இந்தியாவின் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை வாக்காளர்களாக மாற்ற நினைக்கும் காங்கிரஸ். பாஜக சரமாரி கேள்வி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுதே எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்கிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் உறுப்பினர் சேர்க்கை ஓரணியிலே தமிழ்நாடை ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் கிளம்பியிருக்கிறாரு. அப்படி அவங்களுடைய சொந்த ஊர் திருவாரூர் அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸாக இருந்தார், இப்போ ஒரு ஒரிஜினல் வாய்ஸில் பேசுகிறாரு அப்படின்னு. எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சமீபத்தில் தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி அவர்கள் கோயில் காசில் தான் இவங்க காலேஜ் கட்டுவாங்களா, கவர்மெண்ட் காசில் கட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாம் தொடர்ச்சியாக கேட்ட கேள்வியை முதல் முறையாக EPS இப்போ கேட்க ஆரம்பிச்சார். அதற்கு தான் இந்த பதில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது திராவிட முன்னேற்ற கழகமும் சகுனித்தனமும் பிரிக்க முடியாது. திருவையாடலில் கேட்குற மாதிரி சேர்ந்தே இருப்பது திமுகவும் ஊழலும், பிரிக்க முடியாதது திமுகவும் பித்தலாட்டமும் அப்படிங்கிற மாதிரி இதை இப்போ ஸ்டாலின் பித்தலாட்டத்தில் மற்றொரு முறை இறங்கியிருக்கார். அது நமக்கு அதிர்ச்சியோ ஒரு என்னது இது இப்படி ஒரு பேசியிருக்காரு அப்படிலாம் நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை. வழக்கம் போல் அவங்க திராவிட புருடா திராவிட பீலாவை மீண்டும் ஒரு முறை அரங்கேற்ற பார்க்குறார். அதற்கு தமிழ் ஊடகங்கள் ஒத்துழைக்கின்றார்கள். பார்க்குறவங்க கூட நினைக்கலாம், ஏண்டா பொழுது எனக்கு எப்போ பார்த்தாலும் ஊடகம்னு வேற வேலையே இல்லையா அப்படின்னு என் மேலே கூட விழலாம். வேற வேலையெல்லாம் இருக்குது. இந்த ஊடகங்கள் ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. நேற்று இந்த பயலுவை திமுக காலை கழுவி குடித்து முன்களப் பணியாளர்களாக செயல்பட்டு திமுக கையேந்தி வயிறு வளர்க்கும் இந்த ஊடக அடியாள்கள், திமுக அடியாட்கள் கல்லூரி கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா எடப்பாடி? கோவில் பணத்தை எடுக்கக்கூடாதா? அதாவது எப்படி கொண்டு போய் சேர்க்க பாக்குறாங்கன்னா, உண்மையா கொண்டு போய் சேர்த்தா பரவாயில்ல, அந்த உண்மையில லேசா ஒரு டிஸ்ட் அடிச்சு அதுல ஒரு பொய்யை கொண்டு போய் வச்சு இவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறதா இவங்களுடைய பித்தலாட்டத்தனம். கபாலீஸ்வரர் அந்த கோயில் கலை அறிவியல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை வச்சு ஒரு பக்கம் போராடவும் வச்சாங்கிறது. அதுல திமுக நிபுணத்துவம் பெற்றவங்க எங்க இருந்தோ வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு வருவாங்க. இன்னொன்னு, கருணாநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சின்னமலையிலிருந்து தொடங்குவார். அப்போ செயலில் கிட்டு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் என்ன பண்ணுவார், சின்னமலையில் ஒரு 5-6 பாதிரியார், 4 மௌல்வி, ஒரு 1000 வரமாட்டாங்க, இந்த மாதிரி கொண்டு வருவார். நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பாதிரியார்லாம் எந்த சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் நாடகத்தில் நடிக்கிறவங்க. ஒரிஜினல் பாதிரியார் யாரோ ஒருத்தன் இருப்பான், இவன் மீதி பேர்லாம் நாடகத்தில் நடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்து அது அதே மாதிரி திமுக பித்தலாட்டத்தனம் செய்யறதுல. அப்போ கூட அங்கே தப்பித்தவரி கூட ஒரு கோவிலில் பூஜை பண்ணுற ஒரு பூசாரியோ இல்லை ஒரு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பக்தரோ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க முழுசாக சொம்படிக்கிறது, மைனாரிட்டிகளுக்கு சொம்படிக்கணும், மொத்த ஓட்டையும் வாங்கணும். சீமானுடைய பல கருத்தில் கடுமையாக முரண்பட்டாலும் கூட 6வது கடமையாக இஸ்லாமியர்கள் திமுக ஓட்டு போடுறதே வச்சிருக்காங்க அப்படின்னு மானகட்டத்தனமாக அவர் வேற ஒரு வேலை பண்ணுறாரு. அப்புறம் அதை பார்ப்போம். ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்காக பொழுதேனிக்கும் பொய் சொல்றதையே ஒரு வேலையா வச்சு அதுல ஒன் ஆஃப் த பொய், இவங்களுடைய மூலதனத்துக்கு முதல் பொய், தலையில் பிறந்தவன் பார்ப்பான், காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு. அதுக்கு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவில்ல ஒரு சிவாச்சியார் வேலை செய்கிறார். ராஜ் டிவி பேட்டியில் அவர் முகமசியா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தை அவர் எடுத்து சொல்லி, பிராமணனுக்கு முகம் வசீகரமாக இருக்கணும், கத்திரியனுக்கு தோல் வலுவாக இருக்கணும், அந்த மாதிரி 4ஆம் வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கு கால் வலுவாக இருக்கணும், செய்யும் வேலையை பொறுத்து அப்படின்னா அதை புருஷ சுத்தத்தில் வர ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி விரிவா சொன்னார். ஒரிஜினல் அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த பயிலுவை என்ன பண்றானுங்க, எப்படி மறைமாத்துறானுங்க? கல்யாண மந்திரத்தை என்ன சொன்னானுங்க, அதுல உன்னை சூரியன் பாதுகாப்பான், உன்னை சந்திரன் பாதுகாப்பான், உன்னை அண்ணன் பாதுகாப்பான், அப்பா பாதுகாப்பார்,
குரு பாதுகாப்பார் அப்படின்னு இந்த பயில என்ன சொல்லிட்டானுங்க, ஒன்னு முதல்ல சந்திரன் வச்சிருந்தான், சூரியன் வச்சிருந்தான், இப்ப இந்த குரு வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த ஐரு வச்சிருக்காரு. இவங்களுக்கு இந்த இடுப்புக்கு கீழே சிந்தனையே வேற கிடையாது. இவங்க லெவலுக்கு நம்ம பேசுறோம்னா கூட நம்ம பேசலாம். அவங்களே சொல்றது கண்ணியமிக்கவரே ஒரு வெளியில இருந்து அவங்க சொன்னாங்களே தவிர அவங்க இடத்துல அவங்கள்ட்ட இருந்து யாரையும் அவங்க ஓன் பண்ணிக்கல. ஏன்னா கண்ணியத்துக்கும் காலி பயலுக்கும் என்ன சம்பந்தம்? முச்சூடும் காலி பயலா இருக்கிற ஒரு குரூப், தலைவன்ல இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் காலி பயலுக. அப்படி இருக்கும்போது காலித்தனத்துல வேற நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுல ஒரு ட்விஸ்ட் பாருங்க. எடப்பாடி சொன்னது, கோவில் காசை ஏண்டா எடுக்கிற, எவனோ ஒருத்தன் பிரார்த்தனை நிறைவேற, உடம்பு சரியாகணும், மகனுக்கு கல்யாணம் ஆகணும், சம்சாரம் நல்லபடியா இருக்கணும், இவளுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும், குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், ஏதோ ஒரு வேண்டுதல்ல நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு அவங்க கொண்டு போய் உண்டியில காசு போடுறான். சொத்தை எழுதி வச்சவன் என்னன்னு எழுதி வச்சான்? மயிலாப்பூர் கபாலி கோவிலுக்கு எத்தனையோ முதலியாருங்க சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அவங்க ஏன் எழுதி வச்சாங்க? 63 திருவிழா நல்லா நடக்கணும், கபாலி திருக்கும் கற்பகாம்பாளுக்கும் அங்க உற்சவங்கள்லாம் மிக சிறப்பா நடக்கணும், கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானங்கள் செய்யணும், கோவில் சார்பா இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துல ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுங்க, இப்படின்னு பிரிச்சு 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 எழுதி வச்சாங்க. திருவாரூர் கோவில்ல ராஜன் கட்டளைன்னு இருக்கு, பிரதோஷ கட்டளை இருக்கு, அன்னதான கட்டளை இருக்கு. அதுக்கப்புறம் திருவாரூர் கோவிலுக்கு 5000 வேலி நிலம் இருக்கு, 25,000 காணி நிலம். ஒரு வேலி 5 காணி, 5 வேலி இன்ட்டு 5 காணி போட்டீங்கன்னா 5000 வேலி இன்ட்டு 5 காணி, 25,000 காணி நிலம் இருக்கு. அதை எல்லாத்தையும் யார் எடுத்து சுவாகா பண்றாங்க? அவன் என்ன பிரார்த்தனை செஞ்சு போட்டானோ அதை நிறைவேற்றுறது தான் அரசாங்கத்தோட கடமை, HRNC சூப்பர்வைசரி பாடியோட கடமை. நீங்க கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்காதீங்க, அவன் என்னுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்துக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது. இது இவர் என்ன நினைச்சிட்டார் ஸ்டாலினை, அவங்க அப்பா என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த வீடு மருத்துவமனை ஆக்கணும்னு எழுதி வச்சார்ல, அதை இன்னி வரைக்கும் அவங்க மருத்துவமனை ஆக்கல. அந்த மாதிரி ஏமாத்துறதையே தொழிலா கொண்டிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. என்ன கேட்டவங்க, ஏங்க நீட்டி மொழிக்கு எல்லாம் பேசுறீங்க, கலைஞர் வீடை பத்தி நீங்களோ அந்த கும்போணத்தாரோ நீங்க ஏங்க கேட்கறதே இல்லை, நம்மள கேட்கறாங்க போறோம் வரோம், அதுக்கு அவசரமாக நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு இருக்குல்ல. அந்த மாதிரியே இவங்க கலைஞர் என்ன சொன்னாரு, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்திட்டோம்னாரு. ஆனா அதை கூட ஏழை எளிய மக்களுக்கு ஒப்படைக்காம பித்தலாட்டத்தனம் பண்ணி தானே அவங்க அத்துமீறி தானே குடியிருக்காங்க. யாரும் அதை கேட்பார் இல்லைல்ல. அதே மாதிரி கோவில் சொத்தை சூறையாடணும், இவங்க நோக்கம் பாருங்க, பழுதான நோக்கம். நான் என்ன கேட்கிறேன், சர்ச்சுக்கான சொத்து இருக்குல்ல, சர்ச்சு சொத்துல எடுத்து நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லலாம்ல. ONC இருக்குங்க, ONC யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். அம்மாம்பெரிய லேண்ட் எதுக்கு? இவங்க என்ன சொல்லலாம், வாங்க நான் அந்த இதுல நான் மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் கட்டி உங்களெல்லாம் அங்க குடியேற்றுறேன் சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டாரு? வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். வீடு இல்லாதவருக்கு, இந்த சாக்கடை ஓரமா வசிக்கிறவங்க நீங்க கொண்டு போய் ஏன் இதுல ஊருக்கு எல்லையில கொண்டு போய் கண்ணகி நகர்ல போடுறீங்க? அங்க நீங்க ஒரு 10,000 குடும்பத்தை, நீங்க வீட்டு வேலைக்கு போறவங்கள நீங்க இங்க ஒரு 10,000 குடும்பத்தை குடியமர்த்தலாம். பாய்மாருங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க, பாய்மாருங்க நிலங்கள்ல இது இருக்கு. இந்த பீட்டர்ஸ் ரோட்ல காலேஜ் இருக்கு, நியூ காலேஜ், அந்த நிலத்தை பண்ணலாம்ல. அது ஏன் உனக்கு பொழுதேனிக்கும் இந்து கோவில் மட்டும் உனக்கு அந்த பெட்டக்ஸையே நோண்டினாதான் உனக்கு தூக்கம் வருமா உனக்கு? அதுவும் கபாலீஸ்வரர் கோயில் இதுல நிலத்தை பைசாவை எடுத்து அதுக்கு குளத்தூர்ல போய் காலேஜ் கட்டணும். குளத்தூர் அவரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி. ஒருவேளை அவரு திருவாரூர்ல போய் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, அங்க ஏதாவது 25,000 காணி நிலம் இருக்கு பாருங்க, அதை ஏதாவது பிடிக்கலாம். இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க. அவர் வேற எங்கேயாவது முறப்பூர் அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டார். அவர் என்ன ஜெயலலிதாவா எம்ஜிஆரா? பயந்தாங்குழி. அவர் இந்த தொகுதியை தாண்டி எல்லாம் போக மாட்டார். தலைவன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எந்த தொகுதியில வேணா நிற்பேன், நின்று ஜெயிச்சு வருவேங்கிற அந்த ஒரு மமதை இருக்கணுங்க, ப்ரைடு இருக்கணுங்க. அப்படிலாம் இல்லாதவர். பாவம், ஒரு ஐயோ பாவம், அவரை போய் நம்ம அடிக்கிறதுல என்ன ஒரு இது இருக்கு? வார்த்தைகளால வஞ்சிக்க வேண்டாம். இவர் முறப்பூர் அங்க எங்கேயாவது போய் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அங்க கபாலீஸ்வரர் பேர்ல கோவில் இது கட்டுவாரா, காலேஜ் கட்டுவாரா? என்ன ஒரு பெனாத்தல் பாருங்க. எடப்பாடி சொன்ன வார்த்தை, எங்க அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்கு, அரசாங்க பணத்துல உங்க அப்பனுக்கு நீ பேனா வைக்கிற, எழுதாத பேனா வைக்கிற, உங்க அப்பனுக்கு நீ 500 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டுவேங்கிற, ஊரெல்லாம் உங்க ஆயி அப்ப சிலையை திறந்து வைப்பேங்கிற, இப்படிலாம் நீ அரசாங்க பணத்தை உன் ஆயி அப்பன் பேர்ல நீ வீணடிக்கும் போது நீ ஏன் அதை அரசாங்க பணத்துல மக்களை படிக்க வைக்க கூடாதா அப்படின்னு அவர் கேட்டதை இவங்க உடனே எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க பாருங்க. காதுல
வேதம் கேட்டா அந்த காதுல ஈயத்தை காத்தி ஊத்தணும்னு இந்த சொன்ன பயலுக்கு அடிப்படையா ஒரு விஷயம் புரியல. வேதத்தை கொடுத்த வேத வியாசர் யார்? பாப்பானா? இவங்களுடைய பார்வையில அவரே ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேதத்தை எழுதினவரு. கிருஷ்ணர் யாரு? இடையர், யாதவர். ராமர் யாரு? கத்திரியர். எந்த கடவுளுமே பிராமண கடவுள் கிடையாது. ஆனா பொழுதேனிக்கும் பாப்பான்னு இவங்களுக்கு மனநோய். இவங்களுக்கெல்லாம் சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பதான் கொஞ்சம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது கடுமையாவே அவர் இன்னும் விமர்சிக்கலாம். பாருங்க, ஊரை ஏமாத்தாதீங்க, சிவன் சொத்து கொலநாசமாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் அதை பேசிட்டு அடுத்த வார்த்தையா அவர் சொல்லணும், these guys require psycho treatment, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாதான் இவங்க கொட்டம் அடங்கும். இல்ல, நான் ஊடகத்தை கையில போட்டுக்கிட்டு இவங்க பண்ற அராஜகம், அட்டுழியம், சொல்லாத வார்த்தையை டிஸ்ட் பண்ணி இவர் என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாரு பாருங்க. அதுல இவர் இவ்வளவுலாம் பேசுறாருல. நேற்று ஸ்டாலின் போய் உறுப்பினர் சேர்த்தாருல, எந்த ஊர்ல சேர்த்தாரு? திருவாரூர். அந்த திருவாரூர்ல எந்த இடத்துல? தனது தந்தை வசித்த அந்த எந்த தெரு? சன்னதி தெரு. சன்னதி தெருல இவருடைய பார்வையில எப்படி அங்க மேட்டுக்குடி பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னா இவர் புருடா விட்டாங்க பாருங்க. சேர்ந்து இருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்ததுதான் வர்ணாசிரமம், சேர்ந்து இருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்ததுதான் சனாதனம் எல்லாம் உருட்டினாங்கல்ல. அப்ப உங்க அப்பனை எப்படி அங்க வாழ விட்டாங்க? உன்னுடைய கூற்று பிரகாரம் பார்க்கத்தான் ஒழுங்கா இருந்ததை இருக்கிறத நீங்க தான் வேணும்னே அதுல அரசியல் செஞ்சு இதுல பிரிவினையை உண்டாக்கி இல்லாத ஒரு விஷயத்தை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறது இந்த விஷ திராவிடம். இந்த திராவிட விஷம் முறியடிக்கப்பட வேண்டும். தமிழக அரசியல் வரலாற்றுல மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னு அறியப்பட்டவர் வைகோ. பேசியே நாவில் தழும்பு ஏறி பேசியே கட்சியை வளர்த்தேன். திமுகவுடைய பிரச்சாரத்துல அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் அவரை போர்வாள்னு கூட கருணாநிதி சொல்லுவார். அப்படிப்பட்டவர் நேற்று அந்த போர்வாளை தூக்கும் பொழுது, அதாவது உரை வீச்சை தொடங்கும் பொழுதே சேர்லாம் காலி ஆயிடுச்சு, தெரிச்சு ஓடி இருக்காங்க அவருடைய கட்சிக்காரர்களே. அந்த காண்டிலே அவர் இருந்த நேரத்தில் அதை போய் படம் பிடித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்தவங்கெல்லாம். அதை பார்த்துட்டு அவர் உடனே அந்த கேமராவெல்லாம் பிடுங்குங்க, ஃபிலிம் ரோல்லாம் பிடுங்கி எறிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் எப்போ சொல்லுவார்னு காத்துக்கிட்டு தாங்கன்னு தெரியல. அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் இவங்க ஊடகவியலாளர் மீது, ரிப்போர்ட்டர்ஸ் மீது பாய்ந்து சில பேரை அடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜனம் தொலைக்காட்சி சேர்ந்த ஊடகவியலாளர்கள், இன்னும் ஒரு சில தந்தி, இது போல் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இன்று அண்ணாமலை உட்பட அவர் இந்த ஊடகவியலாளர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, எதுவும் சில காலம்தான். இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அதுல கால ஓட்டத்துல கரைஞ்சி போயிடும். அதுதான் மனித வாழ்க்கையோட தத்துவம். இதை உணர்ந்துதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி 70 வயசுக்கு மேல 75 வயசுக்கு மேல பொறுப்புல இருக்காதீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாநில பொறுப்புக்கு வரத்துல மாநில பொறுப்புல இருக்கிறவனே 60 வயசுன்னு ஒரு யாட்சிக்கு வச்சிடறாங்க. மாவட்ட தலைவராக இருக்கிறவன் 45-50 வயசுக்குள்ள இருக்கணும். மண்டல தலைவராக இருக்கும். மாவட்ட தலைவராக இருக்கணும், அது லெஸ் தென் 60 இருக்கணும். அரௌண்ட் 60 தான் மாநில நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னு வைக்கும் போது ஏன்டா டார்ச்சர் பண்றாங்க, நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தபோது வைகோ போன்றவர்கள் நம்ம அறிவு கண்ணை திறக்கிறாங்க. நாம அரசியல்ல நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நம்ம ஒதுங்கி இருக்கிறதா சரிங்கிறதுக்கு அதில் நம்ம ஊர்பட்ட உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா போன்றவர்களே ஒரு கீ பொசிஷன் இல்லாம தே ஆர் பிளேயிங் த சப்போர்ட்டிவ் ரோல். அதுதான் நம்ம இயக்கத்தோட ஒரு வெற்றியும் கூட. ஆனா சாவர வரைக்கும் அப்பா தான் வீல் சேர்ல தள்ளி வச்சுட்டு அவர் வரும்போது அதை பார்த்துட்டு திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு இசைவாக இருந்த ஞானி சங்கரன், ஞானி என்கிற சங்கரன், அவர் வீல் சேர்ல அவர் வரும்போதே பாவமா இருக்குங்க, அவரை ஏங்க இம்சை பண்றீங்க, அவர் வயதானவருக்கு கொஞ்சம் அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு ஓய்வு கொடுக்க வேணாமன்னது பாப்பார பையில. அது வரைக்கும் அவர் ஞானியாக தெரிந்தவர், முற்போக்காளராக தெரிந்தவர், அப்புறம் பிற்போக்காளர் ஆயிடுறாரு பாப்பார பையில அப்படின்னா அவங்க வழக்கம் போல அவங்க ஏற்றி வசைப்பாடி தீத்தாங்க. ஆனா அதுக்காக அவருக்கு அஞ்சலைன்னு வச்சுக்கங்க. எனக்கு அவர் மேல 1000 கருத்து வேறுபாடு உண்டு. சில விஷயங்கள்ல அவர் கொண்ட கொள்கையில குறைஞ்சபட்சம் அடிப்படை நேர்மையோட சில விஷயங்கள்ல இருந்தாரு. அதே மாதிரிதான் இப்ப வைகோ என்ன ஆயிட்டாரு, என்ன காரணத்தை சொல்லி திமுக இருந்து வெளில வந்தாரு? வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன். மகனுக்கு மகுடம் சுட்டுவதற்காக கருணாநிதி வந்து விட்டார்.
அப்படின்னு ஆசனவாயை அரைச்சு கருத்துன்னு நமக்கே பாருங்க இப்படிலாம் பேசிட்டு கடைசியில இவர் மகனுக்கு மௌனம் சுட்டுறாரு. தியாகத்திற்கு மதிப்பில்லையா, உனக்காக 6 பேர் தீ குளிச்சு செத்தான், என்ன பண்ண? பணத்து மேல அரசியல் பண்ண நீ. ஆரம்ப பணத்தின் மீதும் இலங்கையில இலங்கை போனது சரி, அந்த இலங்கை போனதுக்கு மானங்கட்டு போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சான். அதுல வந்து திமுக கூட்டணி வச்சது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விடுதலை சிறுத்தையும் மதிமுகவும் போய் கூட்டணி வச்சா பாருங்க காங்கிரஸ் கட்சியோட, அதை விட ஒரு மானக்கேடு உலகத்துல எதுவுமே கிடையாது. ராகுல் காந்தி வேற கை குலுக்கி எல்லாம் அவ்வளவு தூரம் இல்லாத பேச்சா பேசினாங்க. கொலைகாரி சோனியா, ரத்த கரைபடிந்த சோனியா, ராட்சசி சோனியா அப்படிலாம் பேசின வைகோ கடைசியில அதே அந்த அம்மாட்டிய போய் சரண்டரானார். ஜெயலலிதாவை எடுத்து கன்னியாகுமரியில இந்த பாத யாத்திரை வந்தவர், ஓ இவர் ஏதோ அரசியல்ல பெரும் மாற்றத்தை செய்ய போறாருன்னு பார்த்தா நேர போயத் கார்டன் போயிட்டாரு. அவருக்கு பேசாம அவர் வந்து அவர் வீட்டு அண்ணா நகர்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரம் ஜெயலலிதா போய் பார்த்துருக்கலாம். எதுக்கு பாத யாத்திரை போய் ஏர் ஓட்டினாரு? அதுல பாத்தீங்கன்னா பல ஊர்ல ஏர் ஓட்டுவாரு, கபடி விளையாடுவாரு, மரம் ஏறுவாரு, வாலிபால் விளையாடுவாரு. இவர் வந்து அவரு கிட்டத்தட்ட அவருக்கு என்னெல்லாம் ஆசை இருந்ததோ அதெல்லாம் அந்த நடைப்பயணத்து போது தீர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசியல் ஒரு கோமாளித்தனமான நிலைப்பாடு கொண்டவர். 2006ல் திமுகவோட கூட்டணிக்கு போயிடுவாருன்னு நினைக்கும் போதுதான் திமுக காரங்கள்லாம் திருச்சியில நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு போகும்போது அன்றைக்கு இருந்த பழக்கடை அன்பழகன் இனிய நண்பர்கிட்ட கேட்டேன், என்னங்க கூட்டணியில் இருக்க மாட்டார் போல இருக்குன்னு சொல்றாங்க, இருப்பார் தானே அப்படின்னு. அட ஏயா எங்க ஆளுங்க இப்போ அவர் கட் அவுட்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது சொன்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தேர்தலில் இவர் ஜெயலலிதாவோட கூட்டணி பேச போயிட்டு நான் தேர்தலையே நிக்க போறது இல்லை, தமிழகம் முழுக்க நடைபயணம் போனாரு, திமுகவோட கூட்டணி பேசினாரு, ஜெயலலிதாக்காக திமுகவை முறைச்சிக்கிட்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்தாரு. சரி ஜெயலலிதாவோடையாவது போய் கூட்டணியில் நிற்பாருன்னு பார்த்தா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னாரு. ஒரு விதவிதமான, அதுவும் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, அரசியல்ல ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷனை கரெக்டா எடுக்கக்கூடிய மனிதர் வைகோ. தன்னையே ஒரு சிஎம் ஒரு கேண்டிடேட்ஸா நினைச்சவர் திடீர்னு விஜயகாந்த் எல்லாம் நான் சிஎம் அது 2016 அப்பெல்லாம் ஒரு குட்டு வெளிப்பட்டு போச்சு. நீங்க 96ல் இவர் 10% ஓட்டு 8% ஓட்டு வாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்துல இருந்தவங்க எல்லாம் வீடு மாத்தி போனவங்க எல்லாம் மாம்பழம் வந்து டி நகர் வந்து வைகோக்காக ஓட்டு போட வந்தாங்க. ஒரு 3வது அணி வேணும், பரவாயில்ல இவர் வைகோ எமர்ஜி ஆவாருன்னு. எல்லாத்தையும் தாண்டி 1989 தேர்தல் நேரத்துல நான் விருதாச்சலம் போயிட்டு திருப்பனந்தாள் போயிட்டு ஓமாமலூர் போறேன். விருதாச்சலத்துல கூட்டம் நடக்குது, வைகோ வரப்போறாருன்னு சொல்லி இது பண்ணோன்னா விசில் சத்தம் காதை புழக்குது. அதே மாதிரி திருப்பனந்தாள் இது 4 மணிக்கு சாயங்காலம், அங்க 7 மணிக்கு அங்க திருப்பனந்தாள். அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தவர் இன்னைக்கு கடைசியில மல்லை சத்தியாட்ட போய் அவர் என்னை காலி பண்ண பார்க்கிறார், தீர்த்து கட்ட பார்க்கிறார். இவர் கருணாநிதிக்கு இவர் என்ன சொன்னாரோ இதையே அவருக்கு சொல்றாரு. இவர் வந்து கட்சியில் வெளியில் போனவர்களுடன் இவர் தொடர்பில் உள்ளார். ஏங்க எப்படிங்க 2 பேரோட ஒரு ஆள் எப்படிங்க பொழுதனைக்கு பேச? அப்படின்னா நிறைய பேர்கிட்ட தானே அவர் பேசிட்டு இருக்க முடியும். அதான் சொல்றேன், வைகோவும் துரை வைகோவும் தான் இந்த கட்சியில இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட தான் பேசணும், பொழுதனைக்கும் பேசணும். ஒண்ணு புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல கள்ளக்காதலர்களா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா சண்டை போட்டுக்கிட்டாவது பேசிட்டு இருப்பாங்க, கள்ளக்காதலரா இருந்தாலும் தேன் சொட்ட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா. அதனால இவரு தங்கிட்டையும் தான் பையன்கிட்டையும் தான் பேசணும்னு கம்பல் பண்ணோன்னு மல்லை சத்யாவுக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாயிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படிங்க இந்த 2 பேரை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 7 நாள், வாரத்துல 7 நாள், மாதத்தில் 30 நாள், வருடந்தோறும் 365 நாள், வேற யார்கிட்டங்க நான் பேசுறது? சுடுகாட்டுல இருக்கிற ஃபீலிங் எனக்கு வந்துடுச்சுங்க அப்படின்னு மல்லை சத்யா கூட நினைச்சிருக்கலாம். நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு நம்பர்ஸ் தான், எண்ணிக்கை தான் முக்கியம். நீங்க மதிமுக மட்டும் ஒரு சுவாரஸ்யமான இது. நான் பாஜகல தியாகராயனர் சட்டமன்ற தொகுதியில 15-20 பேர் மொத்தமா அப்ப இருந்த 11 வட்டத்துல 15-20 பேரோடையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு 400-500 பேர் இருக்காங்க, அவங்க கூடயும் வேலை செய்யறேன். இது கால ஓட்டத்துல பாஜக வளர்ந்து ஒரு நான் வேலை செய்யும் போது 15 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 400-500 பேர் இருக்காங்க. அதே நேரத்துல மதிமுகல நான் கண்ணுக்கு பார்த்து 100-200 பேர் தியாகராயனர் சட்டமன்ற தொகுதியில மதிமுக இருந்தாங்க. இப்ப கடந்த தேர்தலில் பார்க்கிறேன் 2 பேர் 3 பேர் சுகர் பேஷண்ட்டு, தலை நிறைஞ்சு போய் கண்ணு தெரியாம அவங்க தடுமாறி, ரியலி ஐ பிட்டி.
அப்படி வந்து அது வந்து கழுத தெரிஞ்சு கட்டெருமாயிடுச்சு அந்த கட்சி. ஆனா மதிமுகல இருந்து வெளில போனவங்களை வச்சாலே ஒரு பெரிய அரசியல் கட்சி நடத்தலாம். டிஏகே லக்குமணன் ஒரு மாவட்ட செயலர் வந்தார். 7 மாவட்ட செயலர்கள் வைகோவோட வந்தாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு மாவட்ட செயலர் கூட போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் பிரிஞ்சு வந்த போது பிளவே நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல அந்த டிஏகே லக்குமணன் முதல்ல வெளில போனவர் வைகோ திட்டிட்டு. வைகோக்காக உயிரை விட்ட குடும்பத்தையும் கவனிக்கல, இவருக்காக வந்தவங்களையும் கவனிக்கல. இவருக்காக வந்ததுல நீங்க பாருங்க, செஞ்சி ராமச்சந்திரன் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. இன்னைக்கு அவர் கால ஓட்டத்துல கரைஞ்சு போய் அவரும் ஒதுங்கி இருந்திருக்கலாம். கருணாநிதியே ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தவர் செஞ்சி ராமச்சந்திரன், பவர்ஃபுல் மாவட்ட செயலராக இருந்தார். காரோட்டி கண்ணப்பன், இவர் தஞ்சாவூர் ஒரத்தநாடு இலகணேசன், இந்த மாதிரி ஊர்பட்ட பேர் அந்த கட்சியில பெரிய ஆங்கிலத்திலே பேசுவார். ஆங்கிலத்துல தான் பெரும்பாலும் பேசக்கூடிய இவர் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. தமிழக பாஜகல ஒரு மிக முக்கியமான தலைவர். தலைவர் சொன்னாரு, நான் சொன்ன இவர் நல்லா பேசுறாருங்க, ஏன் இவரை விட்டு போறாருன்னு. அவர் ஒரு நடிகர் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிப்போம். கமலாலயம் செப்டம்பர் 21, 2007 தாக்கப்பட்டது. அப்ப நான், தமிழிசை, புஷ்கலா அன்புன்னு சொல்லி என்னுடைய உடன்பிறவா சகோதரி திருவல்லிக்கேணி, அனு சந்திரமௌலி, நாங்கெல்லாம் முன்வரிசையில இருந்து அடி வாங்குறோம். அப்ப என் சட்டை கிழிஞ்சது, வேட்டி கிழிஞ்சது, கையில் அடிபட்டது, என் யமகா அடித்து நொறுக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு 7 சொல்றவங்க நண்பர் அழைச்சிட்டு வந்த ஆட்கள் தான் வந்து அடிக்கிறாங்க. அது அரசியல் அப்படிதான் இருக்கும். அதுல இங்க ஒரு 7-7:30 மணிக்கு கமலாலயத்துக்கு வைகோ வராருன்னு சொல்லி குமாரவேல சொல்லி, அன்றைக்கு மீடியால இருந்த பாலாஜி, எஸ்என் பாலாஜி, குமாரவேல எனக்கும் போன் பண்ணி கொஞ்சம் ஆபீஸ் போயானாரு. போனா இப்ப இருக்கக்கூடிய தூத்துக்குடி ராஜேந்திரன் 35 வருஷமா கமலாலயத்துல இருக்கக்கூடியவர், அவரு, நானு, மீடியா பாலாஜி, பாணிகிரா ஸ்ரீதர், இந்த மாதிரி ஒரு 4 பேர் தான் இருந்தோம். வைகோ வந்தாரு, பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. கூட ஒரு 3-4 கார்ல ஒரு 15-20 பேர் அழிச்சிட்டு வந்தாரு. 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு, திமுக இவர்களை தாக்கிய பொழுது நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து கொண்டு போய் நான் பாஜகவினருக்கு அரணாக இருந்தேன். தாக்குதல் நடந்த நேரம் காலையில 10-11 மணிக்குள்ள சாமியாடி முடிச்சுட்டாங்க. இவரு வந்தது 7 மணிக்கு. அவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் வந்து அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? அவரு அது மாதிரி he lives in illusion. அவருக்கு இந்த சில பேருக்கு ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே ஒரு ஹலுசினேஷன் பேரு. ஆமா, அவர் பிரஸ் மீட் கொடுக்கறப்ப ஒரு 40,000 பேர் இருக்கிற மாதிரி தானே. ஆனா அது ஒரு ரொம்ப சங்கடமான விஷயம். ஏன்னா நான் 5 பேர் 10 பேர் இருக்கும்போது தரையை பார்த்து கூட நான் பேசியிருக்கேன் பொதுக்கூட்டங்கள்ல. ஆனா நான் இவர் மாதிரி நானும் ஒரு கற்பனையில இருந்திருந்தேன்னா இன்னும் இவரோட டாப்பான பேச்ச அவர் அளவுக்காவது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 100 பேர் இருந்தா கூட ஒரு லட்சம் தானே அவர் சொல்றாரு. அங்க 100-150 பேர் இருப்பான். இங்கே கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களே. அவர் அழுகுறாரா பேசுறாரா நம்மளுக்கு ஒரே டவுட்டா இருக்கும். இதெல்லாம் இந்த காமெடி எல்லாம் போக அவர் அடுத்தது ஜாதி இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். இந்த திராவிடம் விஷம் அப்படிங்கிறதுக்கு, இது திராவிஷம் அப்படிங்கிறதுக்கு வைகோ ஒரு உதாரணம். என்னுடைய உதவியாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், என்னுடைய கலிங்கப்பட்டி பெரிய ஒரு கலிங்கப்பட்டி ஜமீன் இவர் அங்க ஒரு பேரரசை நடத்திட்டு இருந்தார். இது கருணாநிதி மாதிரி தான் வரும். எனக்கு உடல் ரீதியாக உதவி செய்பவர்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர் கருணாநிதி சொன்னதுதான் அது. இந்த மாதிரி இவங்களுக்கு அவங்கள நல்லா படிக்க வச்சோம், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், அந்த பெருமையெல்லாம் கிடையாது. அவங்கள நாங்க எங்களுடைய தனிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். அது பேரே ஒரு வைகோ இல்லம்னு வச்சிருக்காரு. அவன் வைகோ இல்லம்னு வச்சானா சைக்கோ இல்லம்னு வச்சானா நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. நம்ம ஒரு நாள் கூத்த பாக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு குழப்பமா இருக்க. இப்ப நமக்கு இதுல இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ பாஜக எத்தனையோ கூட்டங்கள் நடத்திருக்கு. தமிழிசை பேசும் பொழுது காலியான சேர், அண்ணாமலை பேச தொடங்கியதுமே காலியாகின சேர் அப்படின்லாம் இந்த வேணும்னே ஒண்ணு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகோ இல்ல அப்பதான் ப்ரோக்ராம் பிடிச்சிட்டு அதை இந்த திமுக அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவானோ. அதையெல்லாம் நம்ம ஏதோ மீடியால சோசியல் மீடியால அதுக்கு நம்ம ஆட்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் இந்த அந்த காலத்துல இருக்கிற அதே மாதிரி கேமரால இருந்து பிலிம் அதாவது அவரு அப்டேஷனாவே இல்லை. அது ஸ்டாலின் கூட கொஞ்சம் அப்டேஷன்ல, ஏன்னா அவர் ஏதோ பாருங்க இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரு கிண்டில் வச்சு படிக்கிறாரு, செல்போன்ல டேப்லெட் போன் யூஸ் பண்றாரு, சிஸ்டம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு போஸாவது கொடுக்குறாரு.
இதே என்னங்க டிவி வச்சிருக்கீங்க, நான் டிவியில என்னங்க பார்க்கணும் அப்படின்னு அதை கேட்டிருக்கலாம் அவரு. அது நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. அவரு கூட நம்ம வந்து தத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் கூட ஏதோ ஒரு நடிப்பை வச்சு ஒரு மேனாமினிக்குத்தனமா உருட்டிட்டு இருக்காரு. அவனை புடுறா, கேமராவை புடிடா, புடுங்கடா, அதுல இருக்கிற பிலிம் ரோல் உருவிடா. பிலிம் ரோல்ங்கிற வார்த்தை போய் ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வச்சிருந்தான், அக்வா கவார்டு வச்சிருந்தான், கோனிகா வச்சிருந்தான், மினோல்டா வச்சிருந்தான். அந்த கம்பெனிலாம் இப்ப இருக்கானே உனக்குமே தெரியாது. 20 வருஷமா பிலிம் ரோலை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா இவர் இன்னும் கடந்த காலத்திலேயே இவர் வந்து வைகோ, நான் கலைஞரின் போர்வாள், நான் 20 மணி நேரம் பொதுக்கூட்டம் பேசக்கூடியவன், நான் வாலிபால் விளையாட முடியும், நான் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், பாராளுமன்றத்தை கலக்கியவன், மிஸ்டர் ராஜீவ்காந்தி டோன்ட் ரன் அவே என்று பேசியவன், நான் கருணாநிதியை எதிர்த்தவன், எனக்கு வந்து எல்லா பிரதமரும் மரண சர்டிபிகேட் கேட்டா உடனே அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, இப்படிலாம் வேற உருட்டிட்டு இருந்தானுங்க இந்த மதிமுகல. இப்படி ஒரு பைத்தியங்கள் நமக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ அவங்க போன ஜென்மத்துல ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு பித்துக்குளி கூட்டத்தோட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நாம வெளியில இருந்து நல்லா ரசிக்கணும். ஏன்னா இவங்க சொல்ற பொய் இவங்களை தாக்கும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அது பாருங்க, இந்த பயலுக்கு இவங்க பொயிலேயே இவங்க வெட்டின குழியிலேயே இவங்க விழுறாங்க. சுவாரஸ்யமா இருக்கு, நம்ம இன்னும் ரசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாம் வன்ம குணம் மாறி நம்ம வன்மத்தை ஒட்டு மொத்தமா இறக்கி குத்துக்காலிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அது பல விஷயங்களை நான் ஏற்க முடியாது, ஆனால் ஒரு சில விஷயத்துல நான் ஏற்பேன் அப்படின்னு நீங்க சீமானை பத்திலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நேற்று சீமான் செய்த ஒரு செயல், நம்ம இதை ஏற்கனவே நம்ம யோசிச்சது தான். அஜித்குமார் அந்த போலீஸ்காரர்கள் அடித்து கொண்டதை வைத்து இதை வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக பெயிண்ட் பண்ணி பல விஷயங்களை இவங்க நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதே போல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லெவலில் பண்ணுறாங்க. இப்போ சீமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதே போல் போலீஸ் கொடூரத்தால் அவர்களுடைய மோசமான நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில குடும்பத்தினரை போய் சந்திக்கிறார். எங்கன்னா மதுரை நெல்பேட்டையில் போய் பார்க்குறார். அங்கே இருந்து எந்த குடும்பத்தினர் சந்திக்கிறார்னா, போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், இவங்கெல்லாம் புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. அவங்க வேற எதுக்காக அடைப்பட்டிருக்காங்க, ஏதாவது ஜேப்படி திருடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா, தொடர்ச்சியாக பாஜக இந்து அமைப்பினர் வந்து தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டார்கள், இவங்க எல்லா கொலையிலையும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இது பண்ணியிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விசாரணை கைதி என்று அவர்களை வந்து பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடும்பத்தினர் அழுக, அந்த அழுகையை தாங்க முடியாமல் இவர் அழுக, அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதோட, அந்த எக்ஸ் பயங்கரவாதிகள்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட முன்ன மாதிரிலாம் நீங்கள் இல்லை, அதனால தான் இப்போ போலீஸ் தைரியமாக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒரு உசுப்பேத்தவும் செஞ்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்ன மாதிரிலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா குண்டு வையே, வெட்டு, ஜிகாதி மாதிரி பிடரியில விட்டு சாவடி, கொலை பண்ணு. நீ ஜெயிலே அடிச்சிருக்கீங்களா? இதே இப்போ போலீஸ் பக்கத்தையும் பன்னா இஸ்மாயில் பிரியாணி அந்த இது பக்ரீத் அப்ப வரலன்னு சொல்லி அடிச்சது. அதுல எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பேட்டியில அந்த தடாரகம் முன்னாள் அவரும் ஒரு பயங்கரவாதி வெடிப்புக்காக சுப்ரீம் கோர்ட்னால அது போதிய ஆதாரம் இல்லை அக்யூட் ஆயிருக்காரு. அந்த முன்னாள் பயங்கரவாதி, அவரை பயங்கரவாதின்னா கை செஞ்சாங்க. தடாரகமும் அதுல பக்கத்துல இருக்காரு. இந்த தடாரகம் எப்படின்னா, அந்த சென்ட்ரல் ஜெயில் இப்ப இருக்க புழல் ஜெயில், அதுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா அடுத்த 5வது நிமிஷம் அவர் அங்க போய் முற்றுகை போராட்டத்துக்கு போவாரு. அவரு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ் வச்சிருக்காரு. மவுண்ட் ரோட்ல இருந்து புழலுக்கு 30 கிலோமீட்டர். இந்த டிராபிக்ல நீங்க என்னதான் வேகமா போனாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல போய் சேர்றவரை எப்படி அங்க 5 நிமிஷத்துல பிரச்சனைங்கிறது தெரியுது. அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள யாரையோ பணம் கொடுத்து சரி கட்டி வச்சிருக்காரு. அதனாலதான் உடனடியா போய் அவர் அங்க போய் ஆர்ப்பாட்டத்துல தான் இந்த பயங்கரவாதி கலந்துக்கிறான். அந்த பயங்கரவாதி சீமான் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இதுல சீமான் என்ன சொல்றாரு, அந்த நெல்லை கண்ணன், நீங்க என்ன இன்னும் சொல்லி முடிக்கலையா அப்படின்னும் போது பண்ருட்டி வேல்முருகன் மாதிரி சில இந்த கேஸுங்கெல்லாம் உட்காந்து, லோஃபர் கேஸுங்கெல்லாம் உட்காந்து பல்ல காட்டிட்டு உட்காந்து, அந்த மாதிரி இப்ப தடாரகிம் உட்காந்துருக்காரு. நெல்லை கண்ணனுக்கு சிறை தண்டனை கொடுத்த மாதிரி நெல்லை கண்ணனை விரட்டி காவல்துறை கைது செய்து போன்று இந்த விஷயத்திற்கு சீமானையும் கைது செய்ய வேண்டும். சில விஷயங்களை நம்ம சீமானோட உடன்படுறோம், அது வேற. அதுக்காக வைர ஊசினா கண் எடுத்து குத்திக்க முடியாது.
அதனால இவர் வந்து இதற்காக கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ச்சியாக பழனி பாபாவுடைய பயங்கரவாத அந்த பேச்சுக்கெல்லாம் அதை தாண்டி நீங்கெல்லாம் பழைய மாதிரி இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப சீமானை அவங்க கூப்பிட்டுருக்காங்க போனோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த குடும்பங்கள்லாம் போய் சீமானை பார்த்து வம்படியா நாம என்ன பண்ணோம், நாங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கோங்க, எங்க குடும்பத்துக்கு நியாயம் வேணும், அந்த நியாயத்தை நீங்க வந்து பேச வாங்க. அப்பாவுக்காக தானே பேசிருக்காங்க அந்த பிரஸ் மீட்லயும். அப்பா பாஷாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தான். அவருக்கு எத்தனை அப்பா எனக்கு புரியல. அம்மாவனா யார வேணாலும் அம்மானு கூப்பிட முடியும், பாக்குறவனெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டா தெரியல, நமக்கு அது பழக்கம் இல்லையா, தெரியல. அதுல இந்த மாதிரி பாக்குறவனெல்லாம் இந்த மாதிரி பேச வேண்டியது. முழுக்க இது பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கும் செயலாக முடியும். சீமானுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி வந்ததை அவரே என்ன பண்றாரு, அவர் இன்னொரு வைகோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எமோஷனலி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு இதை கிரியேட் பண்ணி திராவிடத்தை போட்டு தாக்கி எனக்கு ஒரு சின்ன பயமும் இருந்தது, நம்முடைய ஓட்டர்ஸ் கூட சீமான் பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்களோன்னு. தப்பி தவறி கூட என்னை யாரும் நம்பிடக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவேன், நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் நம்ம ஓட்டுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் மாறாக நேர்மையாக சிந்திக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய நேர்மையாளர்கள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த பேச்சுக்கு நம்ம சைடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக பார்க்கிறேன். சீமான் செய்வது ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு இதை வந்து கண்டிப்பா இதை அவர் நிறுத்திக்கணும். இது நல்லதுக்கு இல்லை. இல்லைன்னா மாறாக நாமளும் மம்படியா என்ன பண்ணோம், ஒரு 10-15 பேர் போய் அவரை வாங்க எங்க இடத்துல வந்து பேசுங்க, எங்களுக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாமிய தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு குடும்பம் நடுரோட்ல நிக்குது, நம்மளுடைய வாழ்வாதாரங்களை எழுந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாலாவது அவருக்கு கண்ணு திறக்குமான்னு பார்க்கணும். எனக்கு மாறாக இவர் இன்னொரு திருமாவளவன் போன்ற இவரை மாற்றுவதற்காக சில சக்திகள் இயங்குகின்றதோ என்ற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கின்றது. LGBTQ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த வானவில் ப்ரைடு அப்படின்னு சொல்லி அவங்க பேரணியெல்லாம் நடத்துவாங்க. என்னென்னா மாற்று பாலினத்தவர்கள், அதில் டிரான்ஸ்ஜெண்டர் உண்டு, லெஸ்பியன் உண்டு, கே உண்டு, இது போல் பல விதமான அந்த மாற்று பாலினத்தினர் இருக்காங்க. இவங்க வந்து தங்களையும் இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக அது ஒரு ட்ரெண்டு, இது ஃப்ரான்ஸில் தொடங்கி யூரோப் கண்ட்ரீஸில் தொடங்கி யூஎஸில் தொடங்கி இப்போ எல்லாரும், அதாவது இஸ்லாமிய கண்ட்ரீஸ் நீங்களாக அங்கெல்லாம் வந்து இந்த இவங்க ப்ரைடு அந்த இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா இஸ்லாமிக் கண்ட்ரியில் இவங்களால் இது போல் பேரட் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்லாம் கண்ட்ரி எங்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நேற்று சென்னையில் நடந்த அந்த ப்ரைடு பேரணியில் அந்த கொடியெல்லாம் வச்சு காட்டி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியாக கேரளாவிலையும் பார்க்குறோம், ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷம் போடுறது அப்படின்னு. இது பல இடங்களில் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்பொழுது இந்த சரி இவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இது போன்ற பிரிவினைவாத பயங்கர, ஏன்னா இந்த பாலஸ்தீனத்திற்கு பின்னால் இப்போ அதிகமாக பேசக்கூடியது அமாஸ் தான். இப்போ அந்த அமாஸுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிற பல பேர் இது பண்ண. ஏன்னா ஒவ்வொரு இது போன்ற பேரணிக்கு பின்னாலும் அதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஒரு கம்யூனிஸ்ட நச்சு இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த பேரணியை சென்னையில் துவங்கி வச்சது யாரு? பல நேரங்களில் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி அவங்க வந்து கிருத்திகா வந்து இதற்கு ஆதரவாகத்தான் பல நேரங்களில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கிருத்திகா வந்து ஒரு இந்த செயல்பாட்டையும் நான் ஏற்றுக்கிறேன், அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது, அது என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் உதயநிதியா கிருத்திகாவா நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் லோகோ பின்ன ருச்சிகி அப்படிம்பாங்க, அவங்களுடைய சோ எழுதினது இது. அந்த மாதிரி ஏதோ அதனால லெட் அஸ் நாட் கெட் இன் அந்த புரட்சியிலே நாங்களும் பங்கெடுப்போம்னு அவங்க இருக்கலாம். அது புரட்சியா புரட்சியா நமக்கு ஒரு இடம் தெரியலன்னு வச்சுங்க. ஆனா இந்த கிருத்திகா உதயநிதியை ஏன் முன்னிறுத்துறாங்க? அவங்களுக்கு ஒரு பவர் சென்டர் தேவைப்படுது. கிருத்திகா உதயநிதியை முன்னாடி காமிச்சு நாம வந்து சட்டத்துக்கு புறம்பா என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இது. இஸ்லாமிய கண்ட்ரியில இந்த இது இல்லைங்கிறீங்க நீங்க இந்த செயல்பாடு, ஆனா இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கா? அது பல இடங்கள்ல சில மதரசாங்கள்ல நடந்திருக்குன்னு சொல்லி. மதரசால வந்து
அந்த சின்ன பையனை பஞ்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேஸை நாம் தேனியில் பார்த்துருக்கோம், திண்டுக்கல்ல பார்த்துருக்கோம், பல்வேறு இடங்கள்ல, கிருஷ்ணகிரியில சம்திங் எங்கேயோ பார்த்தோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு இடங்கள்ல நீங்க வந்து எப்படி கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம சைல்டு செக்ஸ் அபியூஸ் இருக்கு. நான் அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு ஒரு புஸ்தகத்தை 17 வருஷம் முன்னாடி தொகுத்து வீரத்துறவி ராமகோபாலன் வெளியிட்டார். அதுல நான் சொல்றது அத்தனையும் இருக்கு. 17 வருஷம் முன்னாடி இருந்தது, 17 வருஷமாவும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இது தொடரும்னு நினைக்கிறேன். இப்போ புதிதாக வந்த போப்பே ஃபர்ஸ்ட் அஜெண்டா வருதுன்னா இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம், இப்போ சிறு குழந்தைகள் மீது கை வைப்பதை எப்பொழுது நிறுத்த போகிறோங்கிறது மாதிரி தான் அவர் பேசி முதல் பாவ மன்னிப்பே அங்க இருந்தா வருவார் போல இருக்கவர். இதுல செயல்படக்கூடியவர்கள் என்ன காரணத்துக்காக பாலஸ்தீனத்தை ஒப்பிடுறீங்க? நீங்க ஏன் ஒரு ஒப்பீட்டு அளவில் கூட எத்தியோப்பியாவையோ சூடானையோ ஒப்பிடாம பாலஸ்தீனத்தை போய் ஏன் நேரா போய் அங்க நொட்டுறீங்க அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அது பார்க்குறவங்களுக்கு புரியாது, ஆனால் நமக்கு புரியுது. இதை முன்னிறுத்தி ஃபண்டமெண்டலிசத்தை இவங்க இது பண்றாங்க. இதுல ஒரு ஆய்வில் என்ன சொல்றாங்க, இதை போன்ற செயல்பாட்டாளர்கள் ஐரோப்பாவில் பேசும்போது கிறிஸ்துவ மதத்தை தாக்கியும், இந்தியாவில் பேசும்போது இந்து மதத்தை தாக்கியும், லோக்கல்ல எந்த மதம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான். நான் என்ன கேட்கிறேன், இவங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் போய் ஈராக், ஈரான் அங்கெல்லாம் போய் செயல்பட்டாங்கன்னா, அதுவும் கிருத்திகா உதயநிதி தலைமையில அங்க அந்த பேரணி நடைபெறணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன் இந்திய அளவுல இருக்கணும், அவங்களுடைய செல்வாக்குக்கு அவங்க மாமனார் வந்து ரஷ்யால இருந்து போர் நிறுத்த சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க மாமனார் பேரணி போனதுனாலதான் ட்ரம்பே போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு நிறுத்தி இது பண்ணாரு. அப்படி இருக்கிற கிருத்திகா உதயநிதிய நம்ம ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகள்ல கருத்து சுதந்திரம் தானே. கிருத்திகா உதயநிதியோட கருத்து சுதந்திரத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள அடக்கக்கூடாதுங்க. அவங்களுடைய வீரியமிக்க செயல்பாடு நம்ம பல இடங்கள்ல பார்க்கணும்ல, அதான் என்னுடைய ஆசை. யமன், கத்தார் அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க போய் அனைத்து வளைகுடா நாடுகள்லயும் இந்த செயல்பாடை அவங்க எடுத்துட்டு போனோங்கிறது தான் என்னுடைய ஆசை, கோரிக்கை. அப்பதான் வந்து ஜனநாயகம் வலுப்பெறும். அது அவங்க பார்வையில. ஆனா என்னுடைய பார்வையில இந்த எல்ஜிபிடிங்கிறது ஒரு அறிவுக்கு தக்க ஆபாசமான, இது அவங்க மீது ஒரு கருணையும் அவங்களையும் ஏத்துக்கணுங்கிற ஒரு இது வருதை விட, ஆனா அந்த பிரைட் பேரணியில அவங்க நடத்தக்கூடிய, அவங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து அதை நீங்க ரொம்ப அறிவுறுப்பா இருக்கும். நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பல ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க, ப்ரொஃபசர், அவங்களுடைய செயல்பாடுகள்லயே பல மாறுதல்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த எல்ஜிபிடியோட கெட்ட பெயர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் பாதிக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த இதுல போய் கலந்துக்க கூடாது. இனிமே நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாவே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அவங்க பேர்ல எனக்கு ஒரு உண்மையான அக்கறையும் பரிவும் தான் எனக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேல எனக்கு ஏற்படுது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க நாம ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்தோம்னா கடவுளை வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி நம்ம போற வேலை வெற்றிகரமா நடக்கணும். இந்து மதம் தான் அவங்கள 3வது பாலினத்தோன்னு நம்ம தத்துவமே இருக்க. ஆனா இவங்களுக்கான கெட்ட பேர் தீராத பழியை இந்த எல்ஜிபிடியோட போய் அவங்க அசோசியேட் ஆகி அந்த பழியை சுமக்க கூடாது. ஒரு 20 வருஷம் முன்னாடி, 20-25 வருஷம் கூட இருக்கும், சன் டிவியில அப்ப அண்ணா அறிவாலயம் ஸ்டூடியோல எல்ஜிபிடிக்காக ஒரு விவாதம் வச்சாங்க. நான், நண்பன் சீமாச்சு, டால்பின் சீதரு, குட்டி கணேஷ் எல்லாரும் அந்த விவாதத்துக்கு போனோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீமாச்சு, குட்டி கணேஷ்லாம் கூட கொஞ்சம் என்ன காரணத்தினாலே குட்டி கணேஷ்லாம் அவங்க பேர்ல ஒரு பச்சாதாபம் இருந்தது. இது பண்ணவும் அதுக்கப்புறம் ஒரு ஆள் பேச பேச எங்களுக்கெல்லாம் கடுப்பு வந்து, அதுவும் சீமாச்சி வந்து எப்படி கத்துவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அங்கேயே டேய் நிறுத்துறா குந்துரா அப்படிங்கிற லெவல்ல அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க இறக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சோவராக்குற வேலையை தான் செய்வாங்க. உடனே பார்க்குறவங்களாம் வக்கரம் பிடித்தவனே இருந்துட்டு போறேன். அதனால என்னப்ப சமூகம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சமூகத்துல இதை போன்ற தீமைகள் குறைய வேண்டும். ஆனால் இதற்கு பின்னால் இருந்து இயங்கி இந்த நாட்டையே சீர்குலைக்கும் விதமாக இவர்கள் இயங்குகின்றார்களோ என்ற அச்சம் இருக்கின்றது. மத்திய உளவுத்துறையும் இவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டும். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி
இதை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் நினைக்கிறது கரெக்டு. ஆனால் ஓட்டு பீகாரிகள் போடுவதை விட பீகாருக்கு வெளியிலிருந்து வந்தவங்களை போட்டால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்களான்னு தெரில. குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்தவங்க. அதனால் எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டுவதற்கு அவங்க தயாராக இல்லை. ஆதார்னா 2 ஆதார் எல்லார்ட்டையும் இருக்குது அப்படிங்கிறாங்க பல இடங்களில். குறிப்பாக முஸ்லீம் பாப்புலேஷன் ஒரு இடத்துல 100 ஆதார் இருக்குன்னா 200 ஆதாராக இருக்குது. அங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 இது இருக்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்க இல்லீகல் இமிகிரண்ட்டை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் வச்சுருப்பீங்க, இதை கிராஸ் செக் பண்ணக்கூடாது, வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிறது எப்படிப்பட்டது, எவ்வளோ மோசமான ஒரு இது. நீங்கள் அவங்கள வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு பாஜக கேள்வி கேட்டிருக்கு. இவங்க ஓட்டை திருடுகிறார்கள்னு காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? அதாவது மக்கள்லாம் தேர்தல் வரப்போகுது, எங்கே கை சின்னம் எங்க ராந்தல் விளக்கு, அதான் இவர் லாலு பிரசாத் லாலு, அது எங்கங்க, நாங்கள் ஓட்டு குத்தியே தீருவோம் அப்படின்னு இன்னைக்கே கியூவில் போய் நிற்கிற மாதிரி இந்த பயலெல்லாம் பேசுறானுங்க மறையனுங்க. உனக்கு ஓட்டு போடுறவனே பயந்து ஒன்றை விட்டு ஆளை விட்டா போறவனு ஓடுறான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுல லாலு பையனும் சரி, ராகுல் காந்தியும் சரி, இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இவங்க முன்னாடி சுய ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும், ஏன் நம்மளை மக்கள் ஏற்றுக்கலைன்னு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மோடி ஊர் சுத்துறாரு, ஊரை சுத்துற மோடி இங்கே அதை வச்சு இங்கே தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்குறாரு. மோடி ஜெயிச்சதே ஓட்டிங் மிஷினை வச்சு தான் ஜெயிச்சாரு. ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் பாகிஸ்தானோட சண்டை போடுவார், உணர்ச்சியை தூண்டுவார். அதாவது முதல்ல ஓட்டிங் மிஷினை வச்சு இந்த ஓட்டு மிஷினில் இவங்க கண்ட்ரோல் பண்ணி எங்கேயோ இருந்தோ ஓட்டை போடுறாங்க அப்படின்னு, எங்கேயோ அடிச்சான் பல்லு போச்சாங்கிற கதையை இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒரு பாகிஸ்தானோட சண்டையை போட்டு நாட்டில் மக்களை தேசபக்தியை வளர்த்து இது பண்றாரு. தீவிரவாதியை அடிச்சா மக்களுக்கு தேசபக்தி வரும்னு உனக்கு தெரியுது இல்லை? அப்ப அவனுக்கெல்லாம் அவன் பங்காளியா தானே இருக்கான். சீனாக்காரன் ராகுலுக்கு பங்காளி. இந்த கம்யூனிஸ்டுக்கும் லாலுக்கும் காங்கிரஸுக்கும் பாகிஸ்தான் ரொம்ப சர்வசாதாரணமா தே கேன் நெகோஷியேட் வித் ஹிம். எனக்கு தெரிஞ்சு தாவூத் இப்ராஹிமோட சம்பந்தி தாவூத் மியாந்தாத் இருக்காரு, அப்புறம் இன்னும் பிற தலைவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வங்கதேசத்துல ஓட நம்ம ஆளுங்களை அடிச்சு விரட்டினார நோபல் பிரைஸ் வின்னர், அவரும் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அவங்கள்ட்ட எல்லாம் பேசி, எப்பா உங்க ஊர்ல எல்லா ஜனங்களெல்லாம் சமமா நடத்துங்க, அப்பதான் எங்க ஊர்ல நாங்க ஜெயிக்க முடியும். நீங்க தேவையில்லாம இந்துக்களை இங்க அடிக்கிறீங்க, அதை பார்த்துட்டு நாளைக்கு இந்தியாலையும் பாரத நாட்டில் தமிழ்நாடா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், பிரச்சனை பெருசாயிடுமோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அதனாலேயே நமக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா தான், RSS தான் நமக்கு பாதுகாப்பு, இந்து முன்னணி தான் பாதுகாப்புன்னு நினைச்சிட போறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க இறங்காதீங்க, தீவிரவாத செயலை நிறுத்துங்களேன். கேட்கலாமே, நம்ம வேணான்னு சொன்னோமா? நம்ம இவங்களை கொண்டாடுவோம். ராகுலையும் லாலு பிரசாத் அதையும் இந்த 25 கோடிக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆக்ஷன்ல விட்டாங்களே, ஏலத்துல விட்டாங்களே கம்யூனிஸ்டுகள், அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடுவோம், கொண்டாடி தீர்ப்போம். தீவிரவாதத்தை குறைக்கணும், அவ்வளவுதானே. அது மோடி படையெடுத்து ஒழிச்சா என்ன, இல்ல ராகுலும் கம்யூனிஸ்டும் பேச்சுவார்த்தையில நெகோசியேட் பண்ணி முடிச்சா என்ன, எதா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே, நாடு அமைதியா இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க நுனிமரத்துல உட்காந்து அடிமரத்தை வெட்டுறானுங்க. எவ்வளவு புத்திசாலி பாருங்க. மகாராஷ்டிரா தேர்தல் நாம் ஏன் தோத்தோம் தெரியுமா? மகாராஷ்டிரால அவங்க எதிர்கட்சி ஒத்தனுக்கு ஒத்தம், அங்க சரத்பவாருடைய கூட பிறந்த அண்ணன் பையனை நம்மள அவன் கட்சியை பிரிச்சுட்டு போயிட்டான். அதை விட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, பிரஃபுல் பட்டேல், மிகவும் நம்பிக்கைக்கு உரியவரா இருந்தார். இங்க இருந்தா இவர் இன்னொரு வைகோ மாதிரி ஆயிடுவாரு, சரத்பவார் இஸ் அனதர் வைகோ, ஸோ லெட் அஸ் கெட் அவே அப்படின்னு அவரும் கடைசியில அவரும் அஜித் பவாரோட வெளில வந்துட்டாரு. சிவசேனா ஏற்கனவே கேட்கவே வேணாம், நாராயண் ராணே பிஜேபியிலே சேர்ந்துட்டாரு. அப்புறம் ஆட்டோ டிரைவரா இருந்து சிஎம் ஆனவர் ஏக்நாத் ஷிண்டே. சித்தாந்தத்திலேருந்து நாம யாரும் மாறல. சித்தாந்தத்தை விட்டு வெளியில போன பால் தாக்கரேயோட பையன் தான் இன்னைக்கு திரும்பியும் என்ன பண்றதுன்னு தெரியல. மதச்சார்பின்மை பேசுறதா, இல்ல நம்ம இந்து தேசியம் பேசுறதா, இல்ல நம்ம சீரான மதச்சார்பின்மை இருக்கிறதா, யாருக்காக பேசுறதுன்னு தெரியாம திக்கு தெரியாத காட்டுல அந்த ஆள் போய் நின்று இன்னைக்கு எந்த ராஜ் தாக்கரேய எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நோ போட்டோ பிளீஸ் அப்படின்னு பால் தாக்கரே சொன்னதா தலைப்புச் செய்தி.
ராஜ் தாக்கரே பால் தாக்கரேயோட படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்தது இவர் தான், இந்த இப்ப இருக்கார உத்தவ் தாக்கரே. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு காலம் கொண்டு போய் உன்னை ராஜ் தாக்கரேட்ட கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இந்த மாதிரி ராகுல் காந்திக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அரசியல் ரீதியா அவருக்கு ஒரு ஜெர்க்கு வரும்போது அவர் அன்னைக்காவது மாறுவாரான்னு நம்ம பார்க்கணும். ஆனா கான் இந்த இதுல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருந்து இந்த தேசிய நீரோட்டத்திலிருந்து ரொம்ப தூரம் அவர் விலகி போயிட்டதா தான். வாக்காளர்கள் ஏன் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க? அதான் பிரச்சனைங்க. அவங்க எங்களுக்கு பர்மாலேருந்து வர ரோஹிங்கியா ஓட்டு போடலாம், வங்கதேசத்துலேருந்து வரவங்க ஓட்டு போடலாம், ஆப்கானிஸ்தான்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம், பாகிஸ்தான்காரங்க ஓட்டு போடலாம். ஆனா இந்த பாரத நாடு இது என்னுடைய மண், இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. இந்த ஒரு நாடு தான் இந்துக்களுக்கான நாடு. ஏய் இந்து தீவிரவாதியே, நீ யார், சங்கிதான நீ அப்படின்னு பண்ண வேண்டியா திட்டி இவங்க ஒரு பொழுதுபோக்கா வச்சிட்டு இருக்காங்க. நீங்க அரசியலை சீரியஸா எடுத்து எது நிதர்சனம், மக்கள் ஏன் நம்மளை நிராகரிக்காங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமை ஓட்டிங் மிஷினும் குறை சொல்லியாச்சு, தேசபக்தியை குறை சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது ஓட்டர்ஸுக்கு வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனே ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப அடுத்து இப்ப ஓட்டர்ஸுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாமெல்லாம் சரியில்லைங்க, நாமெல்லாம் அரசியல் கட்சி அங்க நடத்துறோம், மடம் நடத்துறாங்க, இப்ப கயால போய் நாமெல்லாம் மடம் வச்சிருவோம் வாங்க அப்படிங்கிற லெவலில் இவங்க தங்களை தாங்களே திட்டிப்பாங்களோன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு பித்துக்குளிகளின் கூடாரமாகத்தான் இவங்களுடைய செயல்பாடுகள். நாம பித்துக்குளின்னு நாம நினைக்கிறோம், ஆனா விஷமத்தனமான ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயல்பாடு இது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை கண்டிப்பாக மத்திய அரசு டூத் அண்ட் நெயில் இதை எதிர்த்து, அதில் தேர்தலே ஒரு வருஷம் தள்ளி போனா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் ஓட்டு போட விடுவேன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.